கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் முதலமைச்சர் விஜய் சாமி தரிசனம் செய்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள். தற்போது கோவிலினுடைய ஆகம விதிகளை பின்பற்றி தமிழக முதலமைச்சர் மேல் உடை அணியாமல் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மூகாம்பிகை அம்மன் கோவிலினுடைய ஆகம விதியாக இருந்து வருகின்றது. அதையெல்லாம் பின்பற்றி இந்த வழிபாட்டை மேற்கொண்டு வருகின்றார். இது மட்டுமல்லாமல் சில சிறப்பு பூஜைகளும் கோவிலிலே மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னை மூகாம்பிகைக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது மனமுருகி தன்னுடைய வேண்டுதலை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை பார்த்து வருகின்றோம். பல அரசியல் தலைவர்களுக்கும் வெற்றியை தந்த தளமாக பார்க்கப்படுகின்றது. பல அரசியல் தலைவர்களும் தங்களுடைய வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு உதவிய ஒரு தளமாக பார்க்கப்படுகின்றது. அன்னை மூகாம்பிகைக்கு முன்பாக தற்போது தமிழக முதலமைச்சர் இந்த வழிபாட்டை மேற்கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமானின் சென்று அவர் வழிபட்டிருந்தார். திருச்செந்தூர் தலம் என்பது சூரபத்மனை வதம் செய்வதற்கான ஒரு தளமாகவும் இருக்கின்றது. எனவே அந்த வதம் செய்த பிறகு வெற்றி பெறுவார்கள் யாராக இருந்தாலும். எனவே வெற்றிக்கு முன்பாக அந்த தளத்திற்கு சென்றார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே போன்று வெற்றியையும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தமிழக முதலமைச்சராக வருவதற்காக தவிக தலைவர் விஜய்க்கு வழங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் இதன் தொடர்ச்சியாக இப்பொழுது உடுப்பி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அன்னை மூகாம்பிகை தலத்திற்கு தமிழக முதலமைச்சர் சென்றிருக்கின்றார். அங்கே வழிபாட்டை மனமுருகி அவர் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு முதலமைச்சரான பிறகு அவர் கர்நாடகத்திற்கு முதல் முறையாக பயணம் செய்திருக்கின்றார் என்பதும் முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே கர்நாடகத்தோடு காவிரி விவகாரம் தற்பொழுது மீண்டும் பேசுபொருளாகி இருக்கின்றது. மேகதாது அணை கட்டுவதற்காக கர்நாடகத்தினுடைய அரசியல் தலைவர்கள், முக்கியமாக அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். எனவே கர்நாடகத்தோடு சட்ட ரீதியாக தற்போது தமிழ்நாடு மேகதாது அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்தி காவிரி உரிமையை பாதுகாப்பதற்காக ஒரு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் கர்நாடக மாநிலத்தில் மிக முக்கிய தலமாக இருக்கக்கூடிய அன்னை மூகாம்பிகை தலத்திற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சென்றிருப்பது அரசியல் முக்கியத்துவத்தையும் தந்திருக்கின்றது. பல மாநிலங்களை சார்ந்த அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, திரைப்பட நடிகர்கள் அதிகமாக செல்வது, திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக செல்வது இந்த கோவிலுக்கு வழக்கமாக இருந்து வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே பல நடிகர்கள், குறிப்பாக தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய பலரும் கூட சென்றிருக்கிறார்கள். நடிகர் சூர்யாவெல்லாம் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டிருக்கிறார். மோகன்லால், என்டிஆர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இந்த கோவிலுக்கு அடிக்கடி சென்று வழிபாடு நடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் ஒரு சில மூத்த நடிகர்களுக்காக அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட நேர்த்திக்கடன் வைத்து இந்த கோவிலில் அவ்வப்பொழுது வந்து வழிபாடு நடத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி செல்வதாக சொல்லப்படுகின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு தலமாக திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் என்று பல முக்கிய நபர்களும் சென்று வழிபாடு நடத்தக்கூடிய கோவிலாக இருக்கும். இந்த கோவிலில் தான் தற்போது தமிழக முதலமைச்சரும் வழிபாடு நடத்தியிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தேர்தல் போரிலே வெற்றி பெற்ற பிறகு இந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு தமிழக முதலமைச்சர் சென்றிருக்கிறார் என்பது முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. சண்டி யாகம் என்று சொல்லப்படக்கூடிய அரசியல் எதிரிகளை வதம் செய்யக்கூடிய ஒரு யாகம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. முதலமைச்சர் அந்த யாகத்தில் கூட ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.